அனைவருக்கும் வணக்கம். ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். ஜெய்பாலா ஜெய்பாலா ஜெய்பாலா. ஏகதந்தாய் விக்னமே வக்கரதந்தாய் திமிகி தன்னோ தண்டி பிரதிஜேது. ரிஷபராசிக்கு 8/2/2026 முதல் 14/2/2026 வரை ரிஷபராசிக்கு எத்தகைய பலன் கொடுக்குதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த வாரத்துக்கு உண்டான கிரகங்கள் மாற்றம் வேறு எதுவுமே இல்லை. இருப்பினும் சந்திர பகவான் 9/2/2026 திங்கட்கிழமை நள்ளிரவு 2:22 துளாராசியிலிருந்து விருச்சிக ராசியில் பயிற்சி அடைகிறார். 12/2/2026 வியாழக்கிழமை பகல் 2:04 விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசியில் செல்கிறார். ஆகவே இந்த ரிஷப ராசிக்கு 6ல் சந்திரன் மறைந்து மன கலக்கத்தோட உருவான வாரமாக இருந்தாலும் மறுநாளே அந்த கலக்கத்தை இருந்து விடுபட்டு ஏகதந்தம் அப்படி சொல்லுவோம். ஏகதந்தம் சதுரஸ்தம் பாசமங்குஸ்த தாரணம் ரத்தம் வரதம் மூஷிகத்துவம் ரத்த கந்தானில் தேவிதம் அப்படின்னு சொல்லக்கூடிய விநாயகர் பெருமானை வழிபாடு செய்து உங்க வாழ்க்கை தொடங்கினாலே இந்த வாரம் உங்களுக்கு சிறந்ததாக அமையும். என்றால் 6ஆம் இடத்துல இருந்த சந்திரன் 7ல் வந்து அப்புறம் 8ஆம் இடத்துல மறுபடியும் மறைவதால் சற்று கவனமாக மனம் செல்லும். கவனமின்றி செயல்பட்டாலே உங்களுக்கு உண்டான மன கலக்கத்தோட பிறருக்கு சொல்லுக்கு ஆளாக கூடிய தன்மை உண்டாகும். பிறரால் வஞ்சிக்கப்படக்கூடிய தன்மை உண்டாகும். அதிலே இருக்கக்கூடிய நட்சத்திரம் கிருத்திகை, ரோகிணி, மிருகசீஷ நட்சத்திரம். ஆகவே இந்த நட்சத்திரக்காரர்களாக இருந்தாலும் இந்த ராசியில இருக்கக்கூடியவர்களே. ஆகவே குரு பகவான் உங்களுக்கு பலத்தோட உட்கார்ந்துருக்கார். எத்தனை கிரகங்கள் கோளாறாக இருந்தாலும் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் என்னை காப்பாற்றுவார்னு நினைப்பீங்க. இருப்பினும் இது வந்து குருவுடைய பார்வையில நம்ம பார்க்கும்போது உங்க ராசிக்கு 6ஆம் பார்வையும் 8ஆம் பார்வையும் செலுத்துவதால் முதல் பார்வை 6ஆம் இடத்திலையும் 2ஆம் பார்வை 8ஆம் இடத்துல பார்ப்பதால் சத்ரு பாத்தை உண்டாகும், கடன் தொல்லை உண்டாகும். ஆகவே சற்று நிதானமாக கவனமாக இருந்து செயல்படுவதே சிறந்தது. உங்க லாபஸ்தானத்துல இருக்கக்கூடிய கிரகம் குரு பகவான், அதுவே 2ஆம் இடத்துல இருப்பது சிறந்ததாக இருந்தால் அவருடைய பார்வையினால் நமக்கு சற்று பின்னடைவே செல்லக்கூடிய தன்மை. சுக்கிர பகவான் உங்க ராசிநாதன் 10ஆம் இடத்துல இருப்பது தொழில் மேன்மை அடையும். நீங்கள் ஏற்கனவே இருந்து செய்து வரக்கூடிய தொழில சற்று கவனமாக இருக்கணும். இந்த வாரத்தில் நீங்க எதுவுமே பனிஷ்மெண்ட் வாங்காமல் இருப்பதே சிறந்தது. அதிகமாக விடுப்பு எடுக்காமல் இருக்கணும். விடுப்பு எடுக்காமல் நீங்க லீவ் போடாமல் வேலை செய்து வந்தாலே இந்த காலத்துல உங்களுக்கு சிறந்தது. இல்லைன்னா உங்க மேல் பழி போடுவாங்க, மொத்த பழி உங்க மேல் வந்து அடையும். ஆகவே நீங்க ஏதேனும் ஒரு காலத்துல நீங்க தவறு செய்திருந்தாலும் இந்த விடுப்பு காலத்துல எல்லாமே சேர்ந்து இவர் தான் செய்தார் அப்படிங்கிறது சொல்லி உங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடிய காலம் உண்டாகும். ஆகவே சற்று கவனமாக இருந்து செயலாற்றுவதே சிறந்தது. குரு பகவான் பலத்தோட உட்கார்ந்தால் அவருடைய பார்வையால பலம் இல்லாமல் போவதால் சற்று எச்சரிக்கையாக இருக்கணும். இருப்பினும் உங்களுக்கு 9ஆம் இடத்துல சூரியனும் 4ஆம் அதிபதி சொல்லக்கூடிய சூரியன் 7க்கும் 12ஆம் அதிபதி கூடிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருப்பதால் பாக்கியஸ்தானத்தில் இருப்பதால் உங்களுக்கு ஒரு மன தைரியம் உண்டு. எது நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம், இது என்னால செய்ய முடியும், என்னால செய்ய முடியாத காரியம் எதுவுமே இல்லைங்கிற ஒரு வைராக்கியத்தை உருவாகும். ஆகவே இந்த ஞான கடவுளாக சொல்லக்கூடிய ஞான முகத்தன் சொல்லக்கூடிய யானை முகத்தன் சொல்லக்கூடிய விநாயகர் பெருமான் நீங்க முன்னாடி வைத்துக் கொள்ளணும். ஒரு பாக்கெட்ல ஒரு சின்ன படமாவது வைத்துக் கொண்டுங்க. உங்க பர்சில் ஒரு சின்ன டாலராவது வைத்துக்கொண்டு இந்த காலத்துல நீங்க செயல்படும் போது உங்கள் வெற்றி பெறும். ஏனென்றால் கேது பகவான் உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருப்பதால் ஞானத்தை போதிப்பார். நம்ம யார் துரோகம் செய்யறாங்கன்னு உங்க கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். இப்போ ஏற்கனவே நீங்க ஒரு விஷயத்துக்காண்டி ஒரு பாதகம் அடைஞ்சிருந்தா யாருனாலும் நான் அந்த விஷயத்துக்காண்டி நான் பாதகம் அடைந்தேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக இந்த நபர்னாலதான் நம்மளுக்கு வந்து இந்த பாதகம் அடைஞ்சு இந்த விநாயகர் பெருமான் உங்களை காட்டி கொடுத்துருவார். ஆகவே இந்த காலத்தில் நீங்க செய்ய வேண்டியது வழிபாடு தவறாம விநாயகர் பெருமான் வழிபாடு, மகாலட்சுமியுடைய வழிபாடு செய்து வரணும். பூமி லாபம் கிடைக்கும். இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். புதிய வீடு கட்டக்கூடிய யோகம், வீடு வாங்கக்கூடிய யோகம் அனைத்தும் சுபிட்சமே.
ஆகவே தடையின்றி செயற்படக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். எப்படி இருந்தாலும் குரு பலன் உங்களுக்கு இருப்பதால் திருமணம் கைகூடும். ஆகவே இந்த காலத்துல நீங்க வரன் பார்க்கக்கூடிய தன்மையாக இருந்தால் வரன் பார்த்து முடிவு செய்து நிச்சயதார்த்தம் செய்து கொள்வது கால சிறந்தது. மே மாதம் குரு பலன் உங்களுக்கு குறைவாக வேலை செய்யும். மே மாதம் வரைக்கும் இந்த ராசிக்கு ரிஷப ராசிக்கு குரு பலன் சிறப்பாக இருப்பதால் இந்த காலத்தில் மிகவும் அதிரடியாக ஒரு இருக்கக்கூடிய 2-3 மாதமே அதுக்குள்ள ஒரு வரனை பார்த்து முடிவு செய்து கொள்வதே சிறந்தது. திருமணம் கூட குரு பலன் இருக்கக்கூடிய காலம் பார்த்து திருமணம் செய்து கொள்ளலாம். ஆகவே சற்று எச்சரிக்கையாக நிதானமாக இருந்து வருவதே இந்த ரிஷபராசிக்காரர்கள் மேன்மையே நல்கும். வழிபாடு தவறாம ஏகதந்தம் சொன்ன ஏற்கனவே ஏகதந்தம் சதுரஸ்தம் பாசம் அங்குச தாரணம் அப்படின்னு எதுக்கு சொல்றோம். அந்த ஏகதந்தம் உடைய விநாயகர் பெருமானை உங்களுக்கு முன்னாடி நிக்கணும்னா அவரை ஒரு தேங்காய் சூற விட்டுட்டு சென்று வழிபாடு செய்து வரும்போது உங்களுக்கு முற்றிலுமான கிரகப்பிடியிலிருந்து நிவாரணம் பெற்று வாழ்க்கையில முன்னேறக்கூடிய தன்மை கொடுக்கும். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்பாலா ஜெய்பாலா ஜெய்பாலா. வாழ்க வளம். நன்றி, வணக்கம்.